படத்துக்கே அப்படின்னும் போது இவ்வளோ பேர் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய இது இதெல்லாம் வந்து சாதாரண ஒருத்தங்க கையில் நம்ம உடனே புதுசாக ஒன்று வருதுன்னா அவங்களுக்கு அந்த அரசியல் அனுபவம் இருக்கான்றது தான் முக்கியம். இப்போ அவங்க நிற்க வச்சிருக்கிற அரசியல் அந்த எம்எல்ஏவாக இருக்கட்டும் யாருக்குமே வந்து அனுபவம் கிடையாது. 1-2 தொகுதி ஜெயிக்கலாமே தவிர அவங்க சிஎம் ஆகணுன்றது ரொம்ப கஷ்டம்தான். அது புதுசாக ஒரு கட்சிக்கு வந்து உடனே வாய்ப்புன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான். ஆமாம், படிப்படியாக அதுதான் அந்த படிப்படியாக வரது தான் வந்து நீங்கள் அந்த புது கட்சி வரும்ன்றது எதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயந்தான். புதுசாக வரவங்க அவரு நல்லா பண்ணலாம். கீழே இருக்க எல்லாரோட கேரக்டர் எப்படி, அவர் எப்படிப்பட்டவருக்கு அனுபவம் இருக்கா யாருக்குமே தெரியாது. புதுசாக வரவங்க கையில் இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, படம் கிடையாது அவங்க கையில் கொடுக்குறது. இது ஒரு அரசியல், இது ஒரு தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு மொத்தம் இது விடிவெளி. இதெல்லாம் வந்து சாதாரண ஒருத்தங்க கையில் நம்ம கொடுக்க முடியாது. அவங்களுக்கு அதை பற்றி ஒரு அனுபவமும் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு வாட்டி வந்து பார்க்கட்டும், நிற்கட்டும், குறைந்தபட்ச இடங்கள் கிடைக்கும். அதுக்கப்புறம் அது மூலிமா அவங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சி வரணும்ல. எடுத்த உடனே ஒருத்தங்களை உட்கார வைக்கணுன்றதுலாம் ரொம்ப கஷ்டம். இது பட வாய்ப்பு கிடையாது. எடுத்த உடனே கொடுத்து ஹீரோ ஆக்குறதுன்னு அப்படி. இப்போ விஜயே இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா ஃபஸ்ட்டு படத்தில் அவர் இவ்வளோ மெஜாரிட்டியான ரசிகர்களை இது பண்ணிட்டாரா? கிடையாதுல்ல. படிப்படியாக தானே வந்தார். ஒரு படத்துக்கே அப்படின்னும் போது இவ்வளோ பேர் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய இது இருக்கும்போது அவங்க கீழே இருக்க எம்எல்ஏ எத்தனை பேர் எவ்வளோ கேரக்டரோடு இருக்காங்கன்னு தெரியுமா? அவங்களுக்கும் அனுபவம் வேணும்.